Hello students, 10th standard கான common revision exam question paper பார்த்துட்டு இருக்கோம். very important question paper. இந்த question papersல கொடுத்திருக்க sums எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இதுல இருக்க sums எல்லாமே அப்படி சேமாலாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வராது. ஆனா இதே பேட்டர்ன்ல இருக்க sums கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா இதே பேட்டர்ன்ல இருக்க மற்ற சம்ஸுமே நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரையும் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் பேக்கில் இருக்க புக் பேக்கில் இருக்கிறதே கண்டிப்பாக படிங்க. 14ல் உங்களுக்கு ஒரு 13 1 மார்க் கொஸ்டின்ஸ் புக் பேக்கில் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வருதுன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் இன்சைடில் கிரியேட்டிவாக கேட்டுருவாங்க. ஸோ புக் பேக் அப்படின்னு பார்த்தோன்னா 12 மார்க்ஸ் கன்ஃபார்ம் நம்ம கையில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் இன்னும் படிக்கலை, இனிமேல் தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அவங்க இம்மிடியேட்டாக தயவு செஞ்சு 1 மார்க் கொஷின்ஸை படிக்க பாருங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 times ஆச்சும் புக் பேக் 1 மார்க்ஸை ஆல் சப்ஜெக்டை எழுதி பாருங்க, இன்னும் சூப்பர். ஏன்னா 1 மார்க்ஸில் தான் நீங்கள் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். சரிங்களா? ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க டொமைன் அண்ட் ரேஞ்சு. இதே பேட்டர்ன்ல இருக்க மற்ற சம்ஸும் பார்த்துக்கோங்க. F.G G.F இந்த சம்ல இருந்து அதை ப்ரூவ் பண்ண சொல்லியும் கேட்பாங்க, இல்லை கேவோட வேல்யூவும் கேட்பாங்க. அதே மாதிரி HCF கண்டிப்பா HCF கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கூட HCF வந்துடும். ஸோ தயவு செஞ்சு இதுவரையும் தெரியலனாலும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 19th டேர்மு ஏபியில் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கன்ஃபார்ம் ஒன்று வந்துடும். அடுத்து அல்ஜிப்ராலேருந்து சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க, மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸஸில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அந்த 3 எக்ஸசைஸ் நல்லா பார்த்துட்டிங்கனாவே கண்டிப்பாக 2 மார்க்ஸ்லேயும் 5 மார்க்ஸ்லேயும் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நான் சொல்கிறது அல்ஜிப்ராவில் மேட்ரிக்ஸஸில். சரிங்களா? அதே மாதிரி ஜாமெண்ட்ரியில் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க, 2 மார்க்ஸில் கண்டிப்பாக வரும். வெரிஃபை டிஇ parallel to பிசி சொல்லியிருக்காங்க. ஈஸியான சம், தெரியலன்றவங்க தயவு செஞ்சு இமீடியட்டாக அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதே மாதிரி டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொலினியரான்னு கேட்டிருக்காங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க 23rd சம். அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். இதே பேட்டர்னில் நான் உங்களுக்கு நம்பரை மாற்றி கொடுத்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரிலேருந்து 24th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து உங்களுக்கு வாட் இஸ் த எலிவேஷன் ஆஃப் த சன் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே எலிவேஷனும் டிப்ரெஷனும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. 5 மார்க்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து ஒரு சம் கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு ட்ரிக்னாமெண்ட்ரியே வரல அப்படின்றவங்க தயவு செஞ்சு இதுக்கு மேலே புதுசாக கற்றுக்கக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் ப்ரெஷரை மண்டையில் ஏற்றுனீங்கன்னா உங்களால் மற்ற சம்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு டைம் இருக்காது. ஸோ தெரியலன்றவங்க ட்ரிக்னாமெட்ரியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க 2 மார்க் கொஷின்ஸில் ரேஷியோ ஆஃப் ரேடி. ஸோ அந்த டைப் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க சிலிண்ட்ரிக்கல் பில்லர்னு சொல்லிட்டு ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஈஸியான சம் ஃபார்மில் இந்த மாதிரி சம்ஸ்லாம் தெரியல எனக்கு, ஆப்ஷனில் வந்து நான் ஃபுல்லாக என்னால் எடுக்கவே முடியல, நான் விட்டுட்டு தான் வரணுன்ற நிலமையில இருக்கேன் அப்படின்றவங்க யோசிக்காதீங்க. ஃபார்முலா தெரியும்னா எழுதி வைங்க. 2 மார்க்ஸில் 1 மார்க் வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ்க்கே கொடுத்துட்றாங்க. தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி ப்ரூவ் தட் ஷோ தட் இருந்தாலும் அட்டன் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாருங்கள் 5 மார்க் கொஷின்ஸு 29th பாருங்க. இது வந்து f(x) இந்த f(x)ஓட வேல்யூ வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாப்டர் 1ல இருந்து உங்களுக்கு 4 மெத்தட் இருக்குது. இதே மாதிரி செகண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். f(x)ஓட 2x - 7 2x + 7 x² - 2 இதோட ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f(4) f(-2) இது எல்லாமே. ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு சம் வரும். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இம்பார்ட்டன்ஸில் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 5 மார்க் கொஷின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். அதில் சாப்டர் 1ல் உங்களுக்கு எத்தனை டைப்பில் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ 4 டைப்ஸ்லேருந்து 2 டைப்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ 4மே கண்டிப்பாக படிச்சாகணும். அது ஏபி எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதேமாதிரி ஜிபியும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா மேட்ரிக்ஸில் இது பாருங்கள் 33. இப்போ வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணோம் இந்த சம், எனக்கு இது சுத்தமாக தெரியல, நான் இதை விட்டுட்டு இந்த 5 மார்க்ஸில் நான் விட போகிறேன் அப்படின்னு தோணுதுன்னா ஒன்றும் இல்லை, ஏ என்ன கொடுத்துருக்காங்க, பி என்ன கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே இங்கே எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்கோ அதில் எடுத்து எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்டு நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னாவே
கொடுத்துருக்க அந்த கண்டிஷனை அப்படியே எடுத்து எழுதி LHS இஸ் ஈக்குவல் டு RHSன்னு எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிரும். 5ல் ஒரு 1 மார்க் ஈஸியாக வருதுன்னா ஈஸி தானே, அந்த மாதிரி பாருங்க. அடுத்து தீரம் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தேரம், பைதாகரஸ் தேரம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பேரலோகிராம், அதோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரிலேருந்து. ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன், இதையும் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 மார்க்ஸில் வந்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டுமே பாருங்க. ட்ரிக்னாமெட்ரி எனக்கு தெரியாதுன்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. மென்சுரேஷனில் ஈஸியாக சம்ஸ் போடலாம், ஃபார்முலா தெரிஞ்சாவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ பார்த்துக்கோங்க. 39ம் உங்களுக்கு மென்சுரேஷன் தான், 40யும் மென்சுரேஷன். 7th சாப்டர்லேருந்து கன்ஃபார்ம் 2 கொஷின் வரும், 1st சாப்டர்லேருந்து கன்ஃபார்ம் 2 கொஷின் வரும், அல்ஜிப்ராலேருந்து கன்ஃபார்ம் 2 கொஷின் வரும். ஸோ இந்த சாப்டர்லாம் ஈஸியாக கவர் பண்ணலாம். அதே மாதிரி லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஈஸியான ஒரு சாப்டர், சரிங்களா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ ப்ராபபிலிட்டியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 8 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து டேஞ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஜாமெண்ட்ரியில் 3 மெத்தட் இருக்குது. ஏதாவது 2 மெத்தட் நீங்கள் ஈஸியாக போட கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து 8 மார்க்ஸ் நம்ம கையில். அதே மாதிரி கிராஃபை பொறுத்த வரையுமே ஒன்று குவாட்ரேட்டிக் கிராஃபை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இல்லையா கிராஃப் ஆஃப் வேரியேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரையும் கிராஃப் ஆஃப் வேரியேஷன் பார்த்துக்கிறது பெட்டர் சாய்ஸ், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின் பேப்பர் நினைக்கிறேன். இந்த பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து 5 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம், மேக்ஸுக்கு 2 மார்க்ஸ்க்கு அப்லோட் பண்ணலை. ஆனால் பிடிஎஃபாக நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் 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 பிள்ளைங்களா உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.